guys, இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்னோட சேனல், இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நான் ஏதாவது அமேசிங்கான சீசன் சொல்ல போகிறேன். எல்லாம் யோசித்த மாதிரி கரெக்ட். ஸ்கேட்ஸ்னால் என்னதுன்னா, ஸ்கேட்ஸில் வந்து 2 types ஆஃப் ஸ்கேட்ஸ் இருக்குது. ஒரு ரோலர்ஸ், இன்னொரு பிளேடர்ஸ். நம்மள்கிட்ட பிளேடர்ஸ் தான் இருக்குது. பிளேடர்ஸை வந்து நம்ம லைனர்ஸ்னும் சொல்லலாம். அப்போ இதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் பற்றி என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கற்றுக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு போடுறது கற்றுக்கணும். போடுறது கற்றுக்கணும்னா ஒரு ரைட் காலை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போடணும். ரைட் காலை போடுறதுக்கு உங்களால் இது கழட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போடலாம். அதுக்கப்புறமா நம்மகிட்ட இது வரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கால் கொஞ்சம் குட்டினா நீங்கள் வந்து இழுத்துக்கலாம். உங்களுக்கு கால் பெஸ்ட்டாக இது அப்படி டாலி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவேன், உங்களால் இதில் எதுவும் ஓட்ட முடியும். ஓகே கைஸ், நம்ம கீழே மீட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், நான் தான் இப்போ ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், இது வேறு யாரும் இருக்காங்க, அது வேறு யாரும் பண்ணாங்கன்னு. ஆனால் இல்லை, நம்ம இப்போ ட்வின்ஸ் காய்ஸ். அப்புறம் வந்து என் தம்பி தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்போ எப்படி பண்ணுவோம் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துருவோம். இப்படி வி ஷேப்பில் நம்மளுக்கு முதல்ல போடணும். முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அப்புறமா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டர்ன் பண்ணதில் அப்புறமா போங்க. முதல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணுறது கற்றுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனதுக்கப்புறமா டர்ன் வந்து ஒரு கால் மட்டும் டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணணும். ஒரு கால் இப்படிலாம் டர்ன் பண்ணணும் காய்ஸ். அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி போகிறது கற்றுக்கோங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்கெட்ச் பண்ணி காமிப்போம் எப்படி டர்னிங், 2 டர்னிங் அப்படி எடுக்கணும்னு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டில் மீட் பண்ணலாம். கைஸ், நம்ம இன்னொரு விஷயமும் சொல்கிறோம். இவனுக்கு ஜம்பிங்கும் பண்ண தெரியும். அப்போது விஹான் நம்மளுக்கு ஜம்பிங் பண்ணி காமிப்பான். நம்ம பேர் விஹான் யார். அப்போ விஹான் நம்மளுக்கு ஸ்கேட்ஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி காமிப்பான். ஸ்கேட்ஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க, பிகினர்ஸும் இல்லைனா வந்து ப்ரோவோ இந்த மாதிரி பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேட்ஸ் பண்ண கற்றுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி ஜம்ப்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணணும். அதுக்கு இன்னொரு காய்ஸ் இருக்குது. அது முதல்ல கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது கற்றுக்கோங்க. ஒரு காலை டக்குன்னு போகாது. அப்படிதான் நீங்கள் ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டில் மீட் பண்ணலாம் காய்ஸ். பாய். இன்னைக்கு வீடியோ கதம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ உங்களுக்கு எப்படி இது ஸ்கேட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதனோட ப்ராப்ளம் சொல்லுவோம். நம்மளால ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப விழுந்து அழுதுதான் நானும் எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பேன், கீழே அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக ஆக ஓட்டு உங்களுக்கு நினைப்பீங்க நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். உங்களோட பயத்தை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்கேட்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கே ஜாலியாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம பேரண்ட்ஸ் ஆன்டி அங்கிளுக்கு சொல்லிக்கிறோம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி ஸ்கேட்ஸோ ஏதாவது கேம்ஸோ வாங்கிதாங்க. இல்லைன்னா உங்கள் பசங்க ஃபோனை பாட்டு அவங்க கண்ணை கராப் தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், நம்ம இதெல்லாம் நம்ம மோட்டிவேஷனுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மோட்டிவேஷன் எதுக்கு விஹான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம முதல்ல ஆரம்பிச்சது ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா முதல்லையே கீழே விடுவீங்க. ஆனால் மோட்டிவேஷன் பண்ணி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை மோட்டிவேஷன் பண்ணால் தான் உங்களால் வந்து சீக்கிரமாக மேலே போக முடியும். இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்களே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது அது யான்னு சொல்லுவாங்க. நானாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப விழுந்துருக்கேன். அப்போ அப்பா மோட்டிவேட்
மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அப்போலாம் அம்மாலாம் எனக்கு மோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். இப்போலாம் நான் எனக்கு கொஞ்சம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட ஃபாஸ்ட்டாக இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் இவனுக்கே சொல்லி கொடுத்தது நான் தான் ஃபர்ஸ்ட்லாம் நானே விழுந்த ஆளு. இப்போ எப்படி வந்துட்டு இருக்கான்னு யோசிக்க. ஓகே காய்ஸ், எனக்கு இருக்க மோட்டிவேஷன் வீடியோ இப்போ இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எப்படி பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னோம். நம்ம இப்போ மோட்டிவேஷனுக்கு பண்ணியிருந்தோம். நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி போயிட்டோம். ஏதோ ருபீஸ் எவ்வளோனா 2000 rupees. நீங்கள் வந்து ஏதோ போட்டுகிட்டே எங்கேயாவது போதீங்க, ஸ்கேட்ஸ் எங்கேயாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டே ஆகணும். ஹெல்மெட் போடாமல் இல்லைன்னா சேஃப்டிலாம் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விழுவீங்க. ஃபஸ்ட்டு சான்ஸில் நீங்கள் எல்லாமே போடணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டிங்களான்னு நான் போடணும். இப்போ நம்ம வீடியோ எடுத்ததுனால தான் நம்ம வந்து இப்போ போடல. ஆனால் வந்து நம்ம எப்போவுமே ஹெல்மெட் எல்லாமே போட்டு சேஃப்டியில் தான் இருப்போம். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எப்போவுமே இருக்கணும். இன்னொரு விஷயம், இது நம்ம டெக்டல் ஆன்லைனில் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கணும்னா கம்மி ருபீஸ்லேயே வந்துடும். அப்படின்னா இப்போ இருக்க வீடியோ நம்மலாம் பாய் பாய் கைஸ்.